முடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு விசேஷமான நாள், நரசிம்ம ஜெயந்தி. அதுவும் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்குரியது, அதிலும் செவ்வாய்க்கிழமை. என்ன அற்புதமான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நாம் உங்களுக்கு பிடிச்ச நரசிம்மர் கோவிலுக்கு போய், சார் கோவிலுக்கு போகிற டைம் இல்லை சார், வீட்டிலேயே நரசிம்மர் படம் முன்னாடி ஒரு நெய் விளக்கேற்றி பானகம், பச்சை பயிறு, மற்ற பிடிச்ச நைவேத்தியங்கள், பழங்கள் அனைத்தையும் வச்சு நரசிம்மரை அஷ்டோத்தர சதநாமங்களாலேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்தோத்திரங்களாலேயோ அவரை வணங்கி நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா உடனே நடக்குமுங்க. நாளை என்பதே இல்லை நரசிம்மருடைய வாழ்க்கையில். தெய்வங்களிலேயே க்ஷிப்ர பிரசாதி, அதாவது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியவர். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுக்குமே வெயிட் பண்ண முடியாதுங்க. 5 மினிட்ஸ் ரீல்ஸ் முடிகிற வரைக்கும் கூட நம்ம காத்திருக்க முடியாது. டக்கு 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 இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இம்மிடியட் ரிசல்ட்ஸ். அந்த இம்மிடியட் ரிசல்ட்ஸ்க்கு அதிபதி நரசிம்மர். நரசிம்மர் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனும் மிருகமும், மனிதன் பாதி மிருகம் பாதி, இரண்டும் கலந்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி நரசிம்மர் மக்களை காப்பதில் மனித கருணையும் எதிரிகளை அழிக்கிறதுல சிங்கமாகவும் இருக்கார். எதிரிகள்னா அப்போ நரசிம்மருக்கு எதிரிங்க இருக்காங்களா சார்? இல்லைங்க. தன்னுடைய பக்தர்களுடைய எதிரிகள் அவருடைய எதிரிகள், தன் பக்தர்களுக்கு பிடித்தமானவர்கள் அவருக்கு பிடித்தமானவர். பக்த பிரகலாதனை தன் கண் இமை போல காத்தார் நரசிம்மர். தன்னுடைய பக்தனின் ஒரு வார்த்தைக்காக, அவருடைய வார்த்தையை உண்மையாக்கணுன்றதுக்காக நொடியிலே அக்கணத்திலே தோன்றியவர் நரசிம்மர். பக்த பிரகலாதன் கதை யாருக்கு தான் தெரியாது. உலகம் ஃபுல்லா வென்று நவகிரகங்களையும் கட்டுப்படுத்தி தானே ஒரு தெய்வமா செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணி, எந்த இடத்துலையும் இனி 4 வேதங்களும் மறைத்து விட்டு, பிரம்மா இல்லை, விஷ்ணு இல்லை, மகேஸ்வரன் இல்லை, ஹிரண்யாய நமக அப்படின்னு உலகத்தையே சொல்ல வச்சு தன்னையே ஒரு தெய்வமாக்கி, தனக்கு ஸ்தோத்திரங்கள், அஷ்டோத்திரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஓமங்கள் தொடங்கி உண்மையான தெய்வத்தையே மறைச்சி செஞ்சவன் ஹிரண்யகசிப்பு. அப்பேற்பட்ட அந்த ஹிரண்யகசிப்பு யாருக்கும் அடங்காதவன். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உலகத்தையெல்லாம் ஜெயிச்சுட்டா, உலகத்தில் நீங்கள் யாருக்கும் பயப்படலைன்னா உங்கள் எதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுவான். பகவான் அப்படி தாங்க செஞ்சார். ஒரு அருமையான பக்தனை தனக்கு வீட்டிலேயே வச்சார். அவர் ஓம் நமோ நாராயணாயா என்று தன் தந்தையே மறுத்து, எதிர்த்துன்னு சொல்லக்கூடாதுங்க. பிரகலாத் ரொம்ப நல்லவன், சிறந்த மகன். தன் தந்தையின் கொள்கைக்கு மறுப்பை தெரிவித்து, உண்மையை தெரிவித்து, தன் தந்தையின் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டான். அப்போ மகாராஜாவாக இருந்த இந்த பூமண்டலத்தையே, பூமண்டலம் என்னங்க, 3 உலகங்களே ஆளக்கூடிய அந்த ஹிரண்யகசிப்பு அடியாராகிய பிரகலாதனை எவ்வளவு துன்பப்படுத்தினார் தெரியுங்களா? நெருப்புல போட்டார், பெரிய கொடிய நாகங்களால் வச்சு தீண்ட வச்சார், மத கஜங்களை வச்சு மிதிக்க வச்சார், மலை மேலேருந்து தூக்கி போட்டார், பெரிய பாறாங்கல்ல கழுத்தில் கட்டி சமுத்திரத்தில் எரிஞ்சார். என்னென்ன கொடுமைகள்! எந்த தந்தையாலையும் யூகங்கூட செய்ய முடியாத கஷ்டங்களை தன் மகனுக்கு கொடுத்தார். தன் மகனை தன்னுடைய எதிரியாக நினைச்சார். அவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் பிரகலாதன் மட்டும் எல்லாருமேங்க உங்களை கொல்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாறிட மாட்டீங்களா? உங்களுக்கு மரணம் வரும்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்களா? மாறலைங்க, பிரகலாதன் மாறலை. உண்மையான அடியார்னா அதுதான். நம்ம எல்லாம் பாருங்க, ஒரு கத்தி முனையில் நிற்க வச்சு இது செய்யலைன்னா நாம் இதை சொன்னால் மாறிட மாட்டோம். நம்ம அடியார் பிரகலாதர் அப்படி இல்லை. என்ன செய்தாலும், எனக்கு இறப்பே நேர்ந்தாலும் ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இந்த மன்றத்தை நான் விடமாட்டேன், அந்த ஸ்ரீஹரியை உண்மையான கடவுள்னு கட்டிமா பிடிச்சிக்கிறோம். எப்பவுமே ஒரு பக்தன் இறைவனை கட்டிமா பிடிச்சிக்கிட்டா என்ன தெரியுங்களா? இடைவிடாது இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணோம்னா அவன் வல்லமை உள்ளவனாகி விடுறான். இறைவனுக்கே ஆட்கொள்ளப்படுகிறான். இறைவன் அவனுக்காக ஓடி ஓடி வரார்.
இறைவன் தாயாகி தந்தையாகி குருவாகி அனைத்து விதமாகவும் ஒரு சிப்பாயும் ஆகி அவனை ரட்சணை செய்கிறார். பக்தர்கள் எல்லாரையும் காக்கக்கூடிய கருணை கடலாக மாறுறார். அதான் பகவான் எங்க இருக்கான்னா அந்த கோயில்ல இல்லை, இந்த ஊர்ல இல்லை, தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கார். ஒவ்வொரு எங்க அன்பர் ஒருத்தர் சொல்லுவார், 108 திவ்ய கஷேத்திரம் இருக்கே, 108வது திவ்ய கஷேத்திரம் வந்து வைகுண்டங்க, 109வது திவ்ய தேசம் ஒன்று இருக்கு, அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது என்ன? ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய பூஜை அறை அப்படின்னாங்க. உண்மைதாங்க, ட்ரூ. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற திவ்ய தேசமும் ஒரு பூஜை அறையே. ஆனால் நான் சொல்கிறேன், 110வது திவ்ய தேசம் ஒன்று இருக்குங்க. அது என்ன தெரியுங்களா? ஒவ்வொருத்தருடைய மனம், நம்மளுடைய ஹிருதயம். நம்ம ஹிருதய குகைக்குள்ள அந்த பகவானை மனதார நினைத்து மனதார பிரார்த்தனை செஞ்சோம்னா வாழ்க்கையில் நடக்காதது எதுவுமே இல்லைங்க. மனமுருகி பிரார்த்தனை செய்வதுதான் முக்கியம். நரசிம்மர் க்ஷிப்ர பிரசாதி, நாளை என்பதே இல்லை. நரசிம்மரை வேண்டுனா உடனே ரிசல்ட் கிடைக்குங்க. நரசிம்மர் எல்லா விஷயங்களிலும் முக்கியமாக செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக வராரு. அப்போது நிலபுலன்கள் பற்றிய பிரச்சனை, கடன் பிரச்சனை போன்ற சகோதரர்கள் பிரச்சனை, வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள் அனைத்துக்கும் நரசிம்மரை வேண்டுனா உடனடியாக தீர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆபத் சகாயா அப்படிங்கிற நாமம் நரசிம்மருக்கு தாங்க முதல்ல பொருந்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கரர் சைவத்தினுடைய முதன்மையானவர். அவருக்கே ஒரு நேரத்தில் கூடு விட்டு கூடு பாயிறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறுல வரும். அது தன்னுடைய உடலை தன் சிஷ்யர்கள் கையில் கொடுத்து ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொல்கிறாங்க. இவர் தன்னுடைய உயிரை அந்த ராஜாவுடைய உடலை செலுத்தி அவர் பல விஷயங்களை சாதனை பண்ணுறாரு. அந்த டயத்தில் இந்த ராஜா இறந்த பிறகு அவரோட உடலுக்குள்ள சங்கரர் வந்திருக்காரு, ஆதிசங்கரர். இந்த ராணி அதை கண்டுபிடிச்சிடறாங்க. தன்னுடைய ராஜா இல்லை, உயிரோடு இருப்பது யாரோ ஒரு மகா ஞானி இருக்காருன்றதை கண்டுபிடிச்ச அவங்க தன் மந்திரியை கூப்பிட்டு, இதில் இருக்கக்கூடிய அந்த ஞானியினுடைய உடல் எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சி அதை உடனடியாக எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாங்க. அப்போ அந்த மந்திரி தன்னுடைய ராஜ்யம் பூரா தேடி தேடி பார்க்குறாங்க. அங்கே ஒரு இடத்துல ஒரு ரூம்குள்ளே ஆதிசங்கரருடைய பூத உடலை தன்னுடைய சிஷ்யர்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுட்டு உடனே அரச கட்டளையின்படி அந்த உடலை கடகடன்னு அடித்து கட்டைகளை பொருத்தி நெருப்பில் எரிக்கிறாங்க. அவர் தன் சிஷ்யர்களுக்கு, ஆதிசங்கரர் தன் சிஷ்யர்களுக்கு தன் பூத உடலுக்கு ஏதாவது ஆபத்து நேரினால் உடனே வந்து அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்து கத்துங்க, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்னு கத்த சொல்லி சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, தன் சிஷ்யர்கள்லாம் இதே மாதிரி வந்து கட்டின உடனே ஆதிசங்கரை புரிஞ்சுக்கிறார், தன்னுடைய பூத உடலுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு. உடனே இந்த ராஜாவுடைய உடலை விட்டு தன்னுடைய உடலுக்குள்ள டக்குன்னு அவர் போகிறார். அப்போ என்ன ஆகுது, அவருடைய உடல் பாதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த எரிச்சலையும் அந்த வலியும் தாங்க முடியாமல் அவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்ரீமத் பயோ நிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகமணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீந்திர சிம்ஹ மம தேஹி கராவலம்பம் அப்படின்னா நமது ஹிருதயமே 110வது திவ்ய தேசங்க. பகவானை தேடி எங்கேயும் ஓட தேவையில்லை, நம்ம ஹிருதயத்திலே நம்ம பார்க்கலாம். சரி, நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணணும்னா என்ன பண்ணணுங்க? நரசிம்மரை நமக்கு விசேஷமான ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லணும்னா 3 ஸ்தோத்திரங்கள் இருக்குங்க. ஒன்று கடன் நிவர்த்திக்காக. கடன் நிவர்த்திக்காக ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அது தேவதா காரிய சித்தியர்த்தம் சபா ஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீந்திர சிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அது வேணா ஒரு தனியாக ஒரு பதிவாக கூட நான் கொடுக்குறேன், இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அது கிடைக்கும் உங்களுக்கு. ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஏதோ ஒரு லைஃப்பில் கஷ்டத்தில் இருக்கீங்க, ஏதோ நினச்சது நடக்க மாட்டேங்குது, உயிர் ஆபத்தாக இருக்குது, தீராத நோயாக இருக்குது, இப்படிலாம் ஒரு டேஞ்சரில் இருக்கங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்? அதுக்கு கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே
भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्दिपोत லக்ஷ்மி நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்குது, ஒரு 30-40 ஸ்லோகம் வரும். இதை வந்து கராவலம்ப ஸ்தோத்திரம், நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. தீராத நோய், டாக்டர்களே கையை விட்டுட்டாங்க, என்னதான் பண்ணுறதுனே தெரியல. அந்த சமயத்தில் நமக்கு நரசிம்மர குஷாப்பா மார்ஜன ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குஷாப்பா மார்ஜன ஸ்தோத்திரம் இது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. தீராத நோய்களை நீக்குவது, அபமிருத்யு தோஷம், அதாவது கண்டங்களை நிவர்த்தி செய்து நரசிம்மர் கருணையை பெற்று தரக்கூடியது இந்த குஷாப்பா மார்ஜன ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தால் நம்ம நரசிம்மரை வழிபட்டோம்னா நினைச்சது நடக்குங்க. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷதாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம் அப்படின்னா அச்சுதாய நமஹ, நமோ அனந்தாய நமஹ, நமோ கோவிந்தாய நமஹ அப்படின்னு திரும்ப 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 இந்த 3 நாமங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் நாம் விடுபடலாம். இப்படி நரசிம்மரை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. நரசிம்மருடைய திவ்ய க்ஷேத்திரங்கள் அநேகம். அதை போய் நம்ம தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய பாக்கியம். நவநாரசிம்ஹர் க்ஷேத்திரம் அப்படின்னு ஆந்திராவில் இருக்குது. அஹோபிலம் சொல்லுவாங்க. சிங்கப்பெருமாள் கோவில், அப்புறம் வந்து சிம்ஹாச்சலம், எத்தனையோ எவ்வளவோ இடங்கள் இருக்குது. நரசிம்மர ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நிச்சயமாக நீங்கள் அவருடைய ஆசிகளை பெறுங்க. அப்படியெல்லாம் முக்கியமான இடங்களுக்கு எங்களால் போக முடியலன்னா நியரஸ்ட் நரசிம்மர் கோவிலுக்கு போங்க. அங்கே கூட என்னால் போக முடியாதுங்க, வீட்லேயே நரசிம்மர் கோவிலில் ஒரு ஃபோட்டோ முன்னாடி விளக்கேற்றி நான் முதல்ல சொன்ன மாதிரி வச்சு வழிபடுங்க. அது கூட முடியாதுங்க, எங்கள் வீட்டில் நரசிம்மர் படம் இல்லைங்க, உங்கள் மனசுலேயே நரசிம்மரை வர வச்சு அவரை வந்து மனசார வேண்டுங்க. வடமொழி ஸ்தோத்திரங்களை படித்ததுனாலேயோ தமிழ் ஸ்தோத்திரங்களை படித்தா மட்டும்தான் அவர் அருள் புரிவார்னு இல்லைங்க. மனசார நீங்கள் வேண்டுங்க, நீங்கள் கேட்டது கொடுப்பார் நரசிம்மர். ஏன்னா இன்னைக்கு அவர் பர்த்டே, ஜெயந்தி, நரசிம்மர் ஜெயந்தி. இந்த ஒரு வாய்ப்பை நழுவ விடாதீங்க. உங்களுடைய விஷயங்களை சீக்கிரமாக வரம் பெற்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஓகே, விஷ் யூ குட் லக். ஜெயம் நிச்சயம்.